என்ன சொல்றது தெரியாம தப்பா பேசிட்டோம்னா அதை எல்லார் முன்னாடியுமே கரெக்ட் பண்ணி நம்மளை அவமானப்படுத்துவாங்கல்ல. நமக்கு வாயில தான் சனி டோன்ட் நோ ஹவு டு ஓவர் கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குரேஷி அவர்கள் ரீசெண்டாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. குரேஷி அவர்கள் இந்த மாதிரி சொன்னதுக்கான காரணம் எதெல்லாம் வந்து பார்க்கப்படுதுன்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ரீசெண்டாக அவர் ஒரு இன்டர்வியூ ஒன்று வந்து கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல டாப்பு குக்கு டுப்புக்கு பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு, எனக்கு குக்கித் கோமாளி சீசன் 5ல இருந்து கால் வரதுக்கு முன்னாடி டாப்பு குக்கு டுப்புக்குல இருந்து தான் வந்து கால் வந்துருந்துச்சு. ஸோ இந்த குக்கித் கோமாளிக்கு நான் உள்ள வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் இது மூலியமா கிடைச்ச ஃபேம் வந்து எனக்கு ரொம்ப ஹையா இருக்குது. இதுக்கு முன்னாடி விஜய் டிவில நான் நிறைய ஷோஸ் வந்து பண்ணியிருந்தாலும் கூட குக்கித் கோமாளியில தான் வந்து எனக்கு ஒரு பேரும் புகழும் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ அந்த ஷோவை விட்டு போறதுல எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாத மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த குக்கித் கோமாளிக்குள்ளார நான் வந்ததுக்கான காரணம் இதை நடத்திட்டு இருந்த ப்ரொடக்ஷன் தான். ஸோ ப்ரொடக்ஷனா இல்லை சேனலான ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிக்கும் போது வந்து சேனல் சைடு இருக்கலாம்னு சொல்லி ஒரு விஷயத்த நானே வந்து டிசைட் பண்ணிட்டேன். அதனால தான் நான் வந்து டாப்பு குக்கு டுப்புக்குள்ளார வந்து போகாமல் இருந்தேன். மற்றபடி வந்து எந்த ஒரு மனஸ்தாபமும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லை. அந்த ஷோவில் எந்த ஒரு விஷயம் பண்ணி அதை வந்து ப்ரொஜெக்ட் ஆனாலும் அது ஷோக்காக பண்ணப்பட்டதாக இருக்கிறதா மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி குக்கித் கோமாளியில் நாங்கள் எந்த ஒரு விஷயம் வந்து பண்ணாலும் அது எங்களோட சைடு இருந்து மக்களுக்கு வர என்டர்டைன்மெண்ட் சார்ந்ததாக மட்டும்தான் வந்து இருக்கும். யாரையுமே வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து போட்டியும் பொறாமையும் வந்து நாங்கள் போட்டுக்கிட்டது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை சொன்னது மட்டும் இல்லாமல், ஒருவேளை நான் குக்கித் கோமாளி சீசன் 5ல வராமல் இருந்திருந்தேன்னா டாப்பு குக்கு டுப்பு குக்கில் இப்போ குக்கித் கோமாளி சீசன் 5ல பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த கண்டிப்பாக நான் ஃபுல்ஃபில்லாக மக்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற வகையில் நான் என்னோட பெஸ்ட் விஷயங்களை வந்து கொடுத்துட்டு இருந்திருப்பேங்கிற மாதிரி அந்த ஒரு இன்டர்வியூல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு விஷயமானது குரேஷினுடைய ஃபேன் சைடும் சரி, குக்கித் கோமாளி ஃபேன் சைடும் சரி, மீடியா மீன்ஸனுக்கு சப்போர்ட் பண்ற நிறைய பேருமே வந்து சரி, நீங்க வந்து டாப்பு குக்கு டுப்புக்கு வந்திருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. பிளஸ் இப்போ குக்கித் கோமாளி சீசன் 5ல கோமாளியா வரும்போது எந்த ஒரு கேரக்டர் எடுத்து அந்த கேரக்டர் நடிக்கும் போதும் அந்த ஒரு கேரக்டர்ல ஒரு சில விஷயங்களை பத்தி வந்து பேசும்போதும் அதுவுமே வந்து நெகட்டிவா ஒரு சில நேரத்துல வந்து ப்ரொஜெக்ட் ஆயிரும். அந்த மாதிரி சமீபத்துல குரேஷி அவர்கள் போட்டுட்டு வந்த கேரக்டர்ல ஒரு சில விஷயங்கள் வந்து பேசும்போது அது தப்பாவுமே வந்து ப்ரொஜெக்ட் ஆகிதான் வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்காக தான் நமக்கு வாயில தான் வந்து சனி டோன்ட் நோ ஹவு டு ஓவர் கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்கிறாரு. பிளஸ் குக்கித் கோமாளி சீசன் 5க்குள்ளார இருக்கிற கோமாளிங்கள்லேயே வந்து புகழ் அவரை தாண்டி குரேஷி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டாருன்னு தான் வந்து சொல்லணும். அவருடைய கவுண்டர் பிளஸ் அவர்கிட்ட இருந்து வர டயலாக் டெலிவரி பிளஸ் அவர்கிட்ட இருந்து வர ஒரு கனெக்ட் எல்லாத்துக்குமே வந்து பிடித்த மாதிரி வகையில் வந்து இருக்கிறது காரணத்தினால கோமாளிகள் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிட்டனாலே அதுக்கு குரேஷியினுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் வந்து இருக்குது. ஸோ குரேஷினுடைய ஃபேன் சைடு இருந்து சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது என்னவா இருக்குதுன்னா, ஒரு டாப்பு குக்கு டுப்பு குக்குல இருந்தாலும் சரி, குக்கித் கோமாளி சீசன் 5லேயே கண்டினியூ பண்ணாலும் சரி, எங்களுக்கு அவர் இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்களுமே வந்து குரேஷினுடைய ஃபேனா இருந்தீங்கன்னா அவரு குக்கித் கோமாளியில கண்டினியூ பண்ணா நல்லா இருக்குமா, இல்ல டாப்பு குக்கு டுப்பு குக்குல போயிட்டு வெங்கடேஷ் பட் சார் கூட பழைய ஃபன் பண்ணா நல்லா இருக்குமாங்கிற விஷயங்களை வேணா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.